தமிழக அரசியல் களம் இதுவரை கண்டிராத ஒரு மாபெரும் அதிரடி திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் தனது நிர்வாக ஆட்டத்தை மிக ஆக்ரோஷமாக தொடங்கியுள்ளார். குறிப்பாக திமுகவின் முக்கிய புள்ளிகளை குறிவைத்து ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் என்ற ரகசிய திட்டத்தை அவர் கையில் எடுத்திருப்பதாக தலைமை செயலக வட்டாரங்களிலிருந்து கசியும் தகவல்கள் தமிழக அரசியலை உலுக்கியெடுத்து வருகின்றன. இந்த அதிரடி நடவடிக்கையின் கீழ் கடந்த கால திமுக ஆட்சியில் செல்வாக்குமிக்க துறைகளை கையாண்ட 5 முதல் 6 முன்னாள் அமைச்சர்கள் எந்த நேரத்திலும் கைது செய்யப்படலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் பலமாக பேசப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரங்களின் போது ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டியது உறுதி என்று விஜய் மிக தெளிவாக பேசியிருந்தார். அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாகவே இப்போது பழைய கோப்புகள் அனைத்தும் தூசு தட்டப்பட்டு வருகின்றன. இது ஏதோ அவசர கதியில் எடுக்கப்படும் முடிவு அல்ல. மாறாக சட்ட வல்லுநர்களுடன் மிக விரிவான ஆலோசனைகளை நடத்திய பிறகே இந்த நடவடிக்கைகள் புதிய அரசு இறங்கியுள்ளது. குறிப்பாக பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் மின்துறை கொள்முதல் ஆகியவற்றில் நடந்ததாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து சட்ட ரீதியாக ஆதாரங்களை வெளிப்படுத்தும் பணிகள் மிக ரகசியமாக நடந்து வருகின்றன. எந்த ஒரு சட்ட சிக்கலும் ஏற்படாத வகையில் பக்க ஆதாரங்களுடன் இந்த வேட்டையை தொடங்க முதல்வர் விஜய் தனது தனிப்படை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த தகவல்கள் பரவ தொடங்கியுள்ளதால் திமுக தரப்பில் ஒரு மிகப்பெரிய பதற்றமும் கொந்தளிப்பும் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே அதிமுகவிலிருந்து பல முக்கிய நிர்வாகிகள் விஜய் பக்கம் சாய தொடங்கியிருக்கும் நிலையில் இப்போது திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான இந்த சட்ட ரீதியான தாக்குதல் அந்த பதற்றத்தை இன்னும் அதிகரித்துள்ளது. மூத்த பத்திரிகையாளர்கள் மற்றும் அரசியல் நோக்கர்களின் கருத்துப்படி அடுத்த சில நாட்களில் இந்த ஆபரேஷன் ப்ளூ ஜெயிண்ட் நிஜமான அதிரடியாக மாறினால் அது தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய புயலை கிளப்பும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிர்வாக ரீதியாக தனது பிடியை உறுதிப்படுத்திக் கொள்ள முதல்வர் விஜய் ஊழல் விவகாரத்தில் காட்டும் இந்த தீவிரம் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பையே பெற்றிருக்கிறது. அதே நேரத்தில் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையா அல்லது முறையான ஊழல் ஒழிப்பா என்ற விவாதங்களும் ஒருபுறம் அனல் பறக்கின்றன. எது எப்படியோ நள்ளிரவு வரை நடக்கும் ஆய்வுக் கூட்டங்கள், ரகசிய பட்டியல்கள் மற்றும் சட்ட ஆலோசனைகள் என தமிழக அரசு இயந்திரம் போல் இப்போது உச்சகட்ட வேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த 5 முன்னாள் அமைச்சர்கள் யார்? அடுத்த சில நாட்களில் தமிழக அரசியலில் அரங்கேறப் போகும் அந்த மாஸ் திருப்பம் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.